இந்த உலகமே வந்து வடிவா இருக்குது, அழகா இருக்குது, நாம ரசிக்கிற இந்த ரசனையை தாரது யாரு? ஒரு கலைஞர். சரியா? அப்ப அந்த கலைஞர்ன்றது வந்து அந்த ரசனையை கொடுக்குற, அந்த கிரியேட்டிவிட்டியை கொடுக்கறது வந்து இருக்கு. அப்போ இவ்வளவு இருக்கிற இந்த ஈஸ்தட்டிக், இந்த ஆர்ட்ஸ்ன்றதான் நம்மளை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கு. ஆனா இந்த ஆர்ட்ஸை நாம ஒரு ஏலவலை படிக்க போறோம் நினைச்சா, அதை படிச்சு கொண்டிருக்கிறவங்ககிட்ட சொல்லுவோம், ஐயோ வேலையே இல்லை, இதை படிச்சா வேலை இல்லை, இந்த ஃபீல்ட படிக்காதீங்க. இதுதான் கூட நம்மளை சுத்தி கிடைக்கிற நெகட்டிவான காமெண்ட்ஸ். ஆர்ட்ஸ் கிராஜுவேட்ஸுக்கு வேலையே இல்லைப்பா, ஆர்ட்ஸை படிச்சா வேலையும் கிடைக்காது, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? உங்களுக்கு ஆர்ட்ஸ் விருப்பமா இருக்கா? கட்டாயமா படிங்க, ரொம்ப வேலை இருக்கு என்னன்னு தான் நான் கதைக்க போறேன். இது நான் ஆர்ட்ஸ் படிக்க கூடாது, ஐயோ எனக்கு இதுல எந்த பிரியோசனமே இல்லைன்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த வீடியோவை பார்க்காம ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. சரி, ஏ லெவல்ல உங்களுக்கு ஆர்ட்ஸ் படிக்கணுமென்ற ஆசை இருக்கு. என்ன செய்யலாம், எப்படி போகலாம்ன்றதை நான் பின்னோக்கி இருந்து வரேன். சரி, இதை படிக்கிறதால என்ன தொழில்துறைகளுக்குள்ள நான் போகலாம்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மொழி. இப்போ ஆர்ட்ஸ் படிக்கக்குள்ள நிரம்ப பாடங்கள் வந்து ஒரு பாஸ்கெட்ஸ் இருக்குது. அந்த பாஸ்கெட்டில் நீங்கள் பிக் பண்ணுறதுக்குரிய சான்சஸ் இருக்குது. அப்போ நிரம்ப பாடங்கள் இருக்குது. இதில் உங்களுக்கு தமிழ் நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ தமிழ் படித்தா கணக்கு பேர் நினைக்கிறேன் நானோட தமிழ் டீச்சராக வரலாம்ன்றது தான். அதை தாண்டி நீங்கள் தமிழை நல்லா யோசித்து நல்லா நேசித்து நிரம்ப விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ளுவீங்களா இருந்தால் நீங்கள் ஒரு தமிழில் வந்து கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். இப்போ கான்டென்ட் கிரியேஷன்ன்றது பெரிய ப்ளூமிங் இண்டஸ்ட்ரியாக இருக்குது. அது என்ன, ஒரு பிராண்ட், ஒரு ப்ராடக்டை நீங்கள் பிராண்ட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு கம்பெனி இருக்குது, அவங்ககிட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பட் அவங்கள்ட்ட ப்ராடக்டை வந்து பிராண்ட் பண்ண தெரியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு கான்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் போய் சொல்லலாம், உங்களோட ப்ராடக்டை நான் பிராண்ட் பண்ணித்தார், அது பற்றி எழுதுறது, அந்த கம்பெனி பற்றி எழுதுறது, அந்த பொருட்கள் பற்றி எழுதுறது, இதுதான் கான்டென்ட் கிரியேஷன். ஸோ ஆர்டிக்கல் எழுதுறதுன்றது வேறு, கான்டென்ட் கிரியேஷன்ன்றது வேறு. பிளாக்ஸ் எழுதலாம், விளாக்ஸ் எழுதலாம். இதன் மூலமாக வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்குரிய பயங்கரமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கும் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் அந்த 8 to 5 ஜாப் என்றதை தாண்டி நீங்கள் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷ் படித்தா, உங்களுக்கு இங்கிலீஷில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி இங்கிலீஷ் ஃபீல்டில் போகலாம். இதை தாண்டி நீங்கள் ஆர்ட்ஸில் வந்து பார்த்துருப்பீங்க, வேறு சப்ஜெக்ட்ஸ் எடுக்கக்கூடியது, ஃப்ரெஞ்ச், ஜெர்மன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸும் இருக்குது. சிலருக்கு வந்து இது சரியான விருப்பமாக இருக்கும். ஃப்ரெஞ்ச் மூவிஸ் பார்ப்பாங்க, ஜெர்மன் மூவிஸ் பார்ப்பாங்க, ஒரு பேஷனோடையே படிப்பாங்க. உண்மையாகவே உங்களால் வந்து அது படிச்சிட்டீங்க, உங்களுக்கு அது நல்லா விளங்குது, உங்களுக்கு கதைக்க விளங்குதுண்டா, நீங்கள் ஒரு ஆன்லைனில் வந்து ஒரு டியூஷன் மாதிரி கொடுக்கலாம், ஒரு கிளாஸ் மாதிரி கொடுக்கலாம், ஜெர்மன் ஃப்ரெஞ்ச் வந்து படிப்பிக்கிறதுக்கு. ஸோ இதை ரொம்ப பேரே கேட்குறாங்க, என்னட்ட கூட கேட்குறாங்க, இதெல்லாம் படிப்பிக்கிறதுக்கு தமிழ் ஆக்கள் குறைவாக இருக்கிறாங்க, யாரும் படிப்பிக்கிறாங்க. ஏலவல் முடிச்ச கையோட உங்களுக்கு வேலை ரெடி. ஸோ அதால் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மொழியில் ஆர்வம் இருந்தால் இப்படி கூட உங்களோட பிஸ்னஸாக மாற்றிக்கொள்ளலாம். சிலருக்கு வந்து நிரம்ப கலரோட ஒர்க் பண்ணுறது விருப்பமாக இருக்கும். வடிவாக கீறுவாங்க, நிரம்ப கலர்ஸை வந்து மேட்ச் பண்ணி க்ரியேட்டிவாக கொண்டு வருவாங்க. அவங்க என்ன செய்யலாம்னு சொன்னால், அவங்கள வந்து ஒரு பிஸ்னஸ் தொடர்பான, ஒரு வணிகம் தொடர்பான ஒரு பாடத்தை எடுத்து அவங்க மார்க்கெட்டிங் மாதிரி ஏதாவது படிப்பாங்களா இருந்தால் அவங்க ஒரு பிராண்டிங் எக்ஸ்பர்ட்டாக மாறலாம். ஒரு கம்பெனி என்று எடுத்து அதுக்கு லோகோ வேணும், லீஃப்லெட்ஸ் வேணும், போஸ்டர்ஸ் வேணும், ஃப்ளையர்ஸ் வேணும், அட்வர்டைசிங் வேணும், ஹோர்டிங் வேணும், இந்த மாதிரி நிரம்ப விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே ஒர்க் பண்ணுறது கலர்ஸ் தான். சைக்காலஜி ஆஃப் கலர்ஸ் பிளேயிங் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்ஸ் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அப்போ உங்கள்கிட்ட கலர்ஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் இருக்குது, இதை கொண்டு வந்து போனீங்கன்னா உங்களால் இன்னொரு விதத்தில் வந்து அச்சீவ் பண்ணக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி ஹிஸ்ட்ரி. இப்போ ஹிஸ்ட்ரின்றது இவ்வளோ பெரிய விஷயம், வரலாறு, இடங்கள் எல்லாமே தொடர்பாக இருக்கிற விஷயங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்யலாமண்டா, நீங்கள் இதை படிச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு டூரிசம், ட்ராவல் இந்த மாதிரியும் சேர்ந்து ஏதாவது படிக்கக்குள்ள நீங்களே ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம், ஒரு ட்ராவல் கைட் ஆகலாம், அல்லது இது தொடர்பான ஒரு துறைக்குள்ளே வந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி அடுக்கி கொண்டே போகலாம். உங்கள்கிட்ட என்னென்ன கலைத்துறைகள் இருக்குது, உங்களுக்கு வடிவாக தைக்கிறதுக்கு ஆசை இருக்குது, ஒரு ஃபேஷன் டிசைனர் ஆகலாம். உங்களுக்கு நல்லா கதைக்கிறதுக்கு ஆசை இருக்குது, ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் ஆகலாம், கான்டென்ட் கிரியேட்டர் ஆகலாம். இப்படி நிரம்ப விஷயங்கள் வந்து உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதால் நீங்கள் பயப்படாதீங்க ஆர்ட்ஸ் படிக்கிறதுக்கு. நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட்ன்றது தான் இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது. அப்போ அவ்வளோ பாசிட்டிவாக சொல்லிட்டா. சரி, இதில் இருக்கிற சில சேலஞ்சஸ் என்று சொல்லலாம், சவால்கள் என்னென்று சொல்கிறேன். இப்போ நீங்கள் சில கம்பினேஷன்ஸ் எடுத்துட்டுப்பீங்க, ஆனால் இதில் வந்து எல்லா கம்பினேஷனையும் நீங்கள் படிக்கலாமல் இருக்கலாம்.
அப்போ என்னென்ன காம்பினேஷன் நான் படிக்கலாம்னு தெரிஞ்சு கொள்ளணும். யார்கிட்ட கேட்கலாம்? உங்களோட ஸ்கூலில் இதற்காக பயிற்றுவிக்கப்பட்ட டீச்சர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலிங் டீச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். அல்லது ஜோனல் ஆஃபீஸில் அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் இருப்பாங்க, கவுன்சிலிங் செய்கிற, அவங்ககிட்ட போய் கேட்கலாம். இது ரெண்டுமே இல்லாட்டி வெப்சைட்டில் இதுக்குரிய கெசட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அந்த பாஸ்கெட்டை வந்து வாசித்து என்னென்ன காம்பினேஷன் செல்லுபடியாகும் தெரிந்து கொள்ளலாம். சரி, முதலாவது கட்டம் கிளியர். ரெண்டாவது, ஒரு பெஸ்ட்டான காம்பினேஷன் நீங்கள் எடுத்துட்டீங்க. ஹாயா நீங்கள் ஸ்கூலுக்கு போகிறீங்க. உடனே அவங்க சொல்லுவாங்க, மகள் இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம ஸ்கூலில் இல்லைம்மா என்றோடனே ஃபெடப் ஆகாதீங்க. அதுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவான பிளான் இருக்குன்னு பாருங்கள். சில நேரம் ஸ்கூல் மாறலாம், சில நேரம் இன்னும் சில டெக்னிக்ஸ் இருக்குது. அப்படியே பிரச்சனை தான் என்னை கண்டாக்ட் பண்ணுங்கள். அல்லது உங்களோட ஜோனல் ஆஃபீஸுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த அட்வைஸை உங்களுக்கு சரியாக சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ ஒவ்வொன்றுமே நம்ம சவாலாக எடுத்து முன்னுக்கு போகக்குள்ளதான் அதுலேருந்து நம்ம ஜெயிக்கலாம். இந்த 17 பல்கலைக்கழகத்துக்குள்ளே போனால் தான் நம்மளோட வாழ்க்கை வெற்றியாகுமான்னு பார்த்தா இல்லை. இப்போ அதை தாண்டியும் நமக்கு உலகம் இருக்குது. கட்டாயமாக பல்கலைக்கழகம் போனால் மட்டும்தான் நம்ம ஜெயிக்கலாம்ன்றது இல்லை. அதையும் தாண்டி இந்த உலகம் இருக்குது, நம்ம ஜெயிக்கிறதுக்கும் சந்தோஷமாக இருக்கிறதுக்கும். ஸோ ஆர்ட்ஸ் பயப்படாதீங்க, வெறுக்காதீங்க, கட்டாயமாக படிங்க.